ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் மாஸ்டர் பேசுகிறேன். ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று நான் ஃபுல்லாக போட்டிருந்தேன். அதுலேயே நான் சொல்லியிருந்தேன் உங்களுடைய ரேட் கார்டு இந்த டீட்டெயில் எல்லாம் நான் இன்னொரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது பிக்கப்புக்கு ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, ட்ராப்புக்கு ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ தராங்க, ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, மொத்தமாக ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ தராங்க, டெய்லி இன்சென்டிவ் எவ்வளவு, வீக்லி இன்சென்டிவ் எவ்வளவு, இதை பற்றி நான் ஃபுல்லாக ஒரு வீடியோ பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரேட் கார்டு நியூன்னு இருக்குங்களா, இதை டச் பண்ணிட்டீங்கன்னா பர் ஆர்டர் ஏர்னிங் எவ்வளோன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்சென்டிவ் அண்ட் கேரண்டிஸ், இது ரெஃபரலுக்கான போனஸ் எவ்வளோ இதுன்னு 20 ருபீஸ்லேருந்து 55 வரைக்கும் ஒரு ட்ரிப்புக்கு ஏர்ன் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்குறாங்க. சிங்கிள் ஆர்டர் ஏர்னிங் 2 ரூபா பர் கிலோமீட்டர் பிக்கப்புக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ஒரே இதை போடுற டிஸ்டன்ஸ் டு ரெஸ்டாரண்ட் அண்ட் கஸ்டமர் ரெண்டுக்கும் 2 ருபீஸ் பர் கிலோமீட்டர்னு ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது அதே டிஸ்டன்ஸ் டு ரெஸ்டாரண்ட் அண்டு கஸ்டமர்னு போட்டு 3 ருபீஸ் பர் கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இது 1 ருபீஸ் வெயிட்டிங் சார்ஜஸ் ஒரு நிமிஷத்துக்கு. அதாவது ஸ்டார்டிங் ஆஃப்டர் 4 மினிட்ஸ், மொதல் 4 நிமிஷத்துக்கு அப்புறமே வர்ற ஒரு நிமிஷத்துக்கும் வெயிட்டிங் சார்ஜஸ் 1 ரூபா. ஆனால் அந்த 4 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் ஃபுட்டு. அப்படி வெயிட்டிங் சார்ஜ் வந்தால் நல்லது தான், ஆனால் அதில் டைம் ஓடிடும், நமக்கு அடுத்த ஆர்டர் பார்க்க முடியாது. இதில் நைட்டு ஓட்டினா எக்ஸ்ட்ரா 10 ரூபாயாம். அடுத்து மழை பெஞ்சால் ரெயின் போனஸ் 10 ருபீஸ்லேருந்து 28 ருபீஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இது டிப்ஸு தனி, அவ்வளோதான். இது மல்டி ஆர்டர், அதாவது ஆக்சுவலாக ஒரு ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா கொடுக்குறாங்க கன்ஃபார்மாக, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நீங்கள் குழப்பியாதீங்க. ஒரு ஆர்டருக்கு 20 ருபீஸ். உண்மையை சொல்லணுன்னா ரொம்ப லோ தான் இது. நமக்கு இதை வச்சு நம்ம எப்படி பெட்ரோல் போடுவோம், மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம்னா அது இன்சென்டிவ் அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் ஏதாவது சமாளிக்க முடியும். நான் அதுக்கப்புறமா வரேன். இப்போ வந்து நமக்கு ஒரு ஆர்டருக்கு 20 ரூபா, அதோ 20 ருபீஸ் கன்ஃபார்ம்டு மினிமம் ஏர்னிங், அதுதான். இது மல்டி ஆர்டர்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஆர்டர் பேட்ச் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுவாங்க. 20 40 ரூபா தானே, அதுக்காக இன்னொரு ஆர்டரை சேர்த்து உங்களுக்கு கொடுத்து அடிஷ்னலாக இன்னொரு 10 ரூபா கொடுத்துருவாங்க அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு. அதே தான் இதுவும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக இன்சென்டிவ்ஸ் அண்ட் கேரண்டிஸ். இது வந்து ஃபிக்ஸட் பே. மார்னிங் வந்து 5:30 AM டு 11 AM. இதில் வந்து 2.5 hours 2.5 மணி நேரம் நீங்கள் லாகின் டைம் காட்டினீங்கன்னா 40 ரூபா உங்களுக்கு இன்சென்டிவ் வரும். 4 hours காட்டினீங்கன்னா 105 ரூபா வரும். 5.5 மணி நேரத்தில் நீங்கள் 4 hours லாகின் ஹவர் காட்டணும். ப்ளஸ் அந்த 4 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு 4 ஆர்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒரு ஆர்டருக்கு மேலே ரிஜெக்ட் அடிக்கக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க. 4 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மார்னிங் 5:30 டு 11 AM. அப்போ வந்து நீங்கள் ஓட்டின அந்த 20 ருபீஸ் இருக்குது, அது இல்லாமல் இது இன்சென்டிவாக அடிஷ்னலாக 105 ரூபா ஆட் பண்ணுவாங்க. 2.5 மணி நேரம் இருந்தால் 40 ரூபா ஆட் பண்ணுவாங்க. மினிமம் 4 ஆர்டர் ஓட்டியிருக்கணும். இந்த கண்டிஷன் பார்த்துவாங்க, கீழே இருக்கிற கண்டிஷன், இது ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்ததாக ரெண்டாவது லஞ்ச் பீக். இது கொஞ்சம் அதிகமாக வரும். இது வந்து 11 to 3 4 ஹவர்ஸ். சரிங்களா? இந்த 4 ஹவர்ஸில் 2 ஹவர்ஸ் நீங்கள் லாகின்ல இருந்து 3 ஆர்டர் பார்த்துட்டிங்கன்னா 40 ருபீஸ் இன்சென்டிவ் தருவாங்க. அதே 345 ஹவர்ஸ் இருந்துட்டிங்கன்னா 100 ருபீஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து ஒரு ஆர்டர் தான் ரிஜெக்ட் பண்ணணும், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. மினிமம் 3 ஆர்டராவது நம்ம பிக்கப் ட்ராப் எடுத்துருக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்தா ஸ்நாக்ஸு 3 ஹவர்ஸில் 1.5 hour காமிச்சா 20 ருபீஸ் இன்சென்டிவ் வரும். அடுத்து 2 ஹவர்ஸ் காமிச்சா 55 ருபீஸ் வரும். ஆனால் மினிமம் 2 ஆர்டராக பார்த்துருக்கணும். இது ஃபிக்ஸட் பே டின்னரு. இதுவும் அதே கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா 6 to 11:30.
இது ஒரு 5.5 மணி நேரத்தில் 2.5 மணி நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 ரூபா இன்சென்டிவ். 4 ஆர்டர் பார்த்துருக்கணும், ஒரு ரிஜெக்ட்டுக்கு மேலே அடிக்கக்கூடாது. 4.5 மணி நேரம் 5.5 மணி நேரத்தில் 4.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா 130 ரூபா கொடுக்குறாங்க டின்னர் இன்சென்டிவ். அதுக்கப்புறம் இந்த லேட் நைட்டு 11 டு காலைல 5:30, அதில் 2.5 மணி நேரம் தான் 35 ரூபா, 4 மணி நேரம் தான் 90 ரூபா நைட்டில். அதே அதை 4 ஆர்டர் மினிமம் பார்த்துருக்கணும், ஒரு ஆர்டருக்கு மேலே ரிஜெக்ட் அடிக்கக்கூடாது. இது வந்து டெய்லி ஸ்லாப். இதில் எந்தெந்த ஸ்லாப் ஓட்டுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு இன்சென்டிவ் அப்பப்போ ஆட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15 டேஸ் வந்து உங்களுக்கு சேலரி உடனே கொடுத்துருவாங்க, ஒரு நாளைக்கு கிரெடிட் ஆகிடும். அதுக்கப்புறம் வீக்லி தான் வரும். இது வீக்லி இன்சென்டிவ் எடுத்து பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 105 ஆர்டர் பார்க்கணும். 105 ட்ரிப்ஸ் பார்த்தோன்னா 725 ருபீஸ் வீக்லி இன்சென்டிவ், 725 ரூபா வரும். அடுத்து 165 ஆர்டர் பார்த்தா 1300 வரும். இந்த வீக்லி வாங்கினா மட்டும்தான் நம்ம ஓட்டுறத காசு நமக்கு கொஞ்சமாவது நிற்கும், இல்லைன்னா வேஸ்ட். ஓகேங்களா? அதனால் இதுக்கு கண்டிஷன்ஸ் நிறையா இருக்குது, அதை முதல்ல நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து புரியாது, கூட ஓட்டுறவங்கள்ட்ட கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டே ஓட்டுங்க. 5 ஆர்டருக்கு மேலே ரிஜெக்ட் அடிக்கக்கூடாது, நல்லா நோட் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு ஸ்லாட்டுக்கும் ஒரு ஆர்டர் ரிஜெக்ட் அடிக்கலாம். இங்கே மொத்தத்துக்கே வாரத்துக்கு 5 ஆர்டருக்கு மேலே ரிஜெக்ட் அடிக்கக்கூடாது, 5 தான் அடிக்கணும். ஓகேங்களா? நீ அங்கே ஒரு ஸ்லாட்டுக்கு 1 அடிக்கலாம் அடிச்சிட்டிங்கன்னா இங்கே வந்து வீக்லி வராது, அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த பீக் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க பாருங்கள். கம்பல்சரி ஒரு பீக்காவது பார்த்துருக்கணும். ஓகேங்களா? டூ நாட் கேன்சல் அண்ட் ஸ்கிப் த மோர் புக் பண்ணி நீங்கள் வந்து 3 புக்கு ஸ்லாட்டு மேலே கேன்சல் பண்ணக்கூடாது. 24 ஹவர்ஸ்க்குள்ளே கேன்சல் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமே பண்ணால் அதுக்கு வராது. 8 பீக்கு மொத்தம் வந்து கம்பல்சரி பார்த்துருக்கணும். லஞ்ச் பீக்கு, டின்னர் பீக்கு 8 பீக்கு பார்த்துருக்கணும். அதே மாதிரி ஆஃப் பீக், அந்த ஸ்நாக்ஸ் பீக் இருக்குதுங்களா, அதில் 3 ஆஃப் பீக் பார்க்கணும். இந்த கண்டிஷன் பண்ணால் தான் இந்த 165 ஆர்டருக்கு 1300 ருபீஸ் வீக்லி இன்சென்டிவ் வரும். அதே மாதிரி அடுத்த டேரிஃப் இது வந்து 65 ஆர்டர் பார்த்தா 325 ரூபா, 80 ஆர்டர் பார்த்தா 475 ரூபா. சரிங்களா? வீக்லி இன்சென்டிவ். இதுலேயும் 5 ரிஜெக்ட்டுக்கு மேலே அடிக்கக்கூடாது. 2 மேண்டட்டரி ஸ்லாட் கம்ப்ளீட் அட்லீஸ்ட் 1 பீக் இருக்கணும். சரிங்களா? அவுட் ஆஃப் இதில் என்னென்னா, நீங்கள் 2 இன்சென்டிவ் வருமா அப்படிலாம் கேட்காதீங்க, எது அதிகமாக இருக்குதோ அது வரும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் 2 வீக்லி இன்சென்டிவ் போட்டுருங்க, 2ம் வரும், அங்கே டெய்லி இன்சென்டிவ் 2ம் வரும் அப்படிலாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்காதீங்க. எது ஹையாக இருக்குதோ அந்த ஒன்று தான் வரும். ஓகே? டூ நாட் ரிஜெக்ட் மோர் 5 ஆர்டர்ஸ். 5 ஆர்டருக்கு மேலே ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் மேண்டட்டரி ஸ்லாட் வந்து ஒரு 3 ஸ்லாட்டு முடிக்கணும் ஒரு நாளைக்கு. டூ நாட் கேன்சல் ஸ்கிப் ஆர் 3 ஸ்லாட்டுக்கு மேலே புக் பண்ணி அதை கேன்சல் பண்ணக்கூடாது. 8 பீக்கு முடிச்சிருக்கணும். 3 ஆஃப் பீக், அதாவது ஸ்நாக்ஸ் பீக், அந்த 1.5 மணி நேரம் இருக்குது பாருங்கள், அது 3ஆவது பார்த்துருக்கணும் வீக்லியில். ஓகேங்களா? அட்லீஸ்ட் 5 பீக்கு. இந்த கண்டிஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு புரியாது, நீங்கள் ஸ்விக்கி ஓட்டுறவங்கள்ட்ட உங்களை ரெஃபர் பண்ண விட்ட நல்லா கேட்டு தெரிஞ்சுங்க. இல்லை வேறு யாராவது அங்கே ஸ்விக்கி கூட வேலை செய்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இதை இப்படி பார்த்தீங்கன்னாலாம் புரியாது, ஓட்ட தான் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? இந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இந்த இன்சென்டிவ் 1300 வாங்கினா மட்டும்தான் நம்ம ஓட்டுறது நமக்கு நஷ்டம் இல்லை, அவ்வளோதான். இல்லைன்னா லாஸ்ன்னு வச்சுக்கலாம், லாபம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பெட்ரோல் போடணும், வண்டியை மெயின்டைன் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? இது பழைய ரேட் கார்டு, இது பழைய ஆள் ஓட்டுறவங்களுடைய ரேட் கார்டு. அது எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம், உங்களுக்கு தெரியும். இது பர் ஆர்டர். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீட்டெயில், அது 3 ரூபா 2 ரூபான்னு போட்டிருக்கிறாங்க புது ரைடருக்கு. இது பழைய ரைடருக்கு உள்ளது. இது பிக்கப்புக்கு கிலோமீட்டருக்கு 5 ரூபா தராங்க, ட்ராப்புக்கு 5 ரூபா தராங்க, ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு 5 ரூபா தராங்க, வெயிட்டிங்க்கு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் 1 ரூபா கொடுக்குறாங்க ஒரு நிமிஷத்துக்கும். ஆனால் டோட்டலாக ஒரு ஆர்டருக்கு 20 ரூபா கொடுக்குறாங்க. சேம் தான் கிட்டத்தட்ட.
ஆனால் லாங் போனால் இது கொஞ்சம் அமௌண்ட்டு டக்குன்னு ஏறும். புது ஆளுங்கிட்ட பழைய ஆளுங்க கொஞ்சம் ஏறும். ஏன்னா அங்கே 3 ரூபா 2 ரூபாங்கிறதும் இங்கே இருக்குது. 5 ருபீஸுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். இது இன்னொரு அடிஷ்னலாக 20 ரூபா இல்லாமல் ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க. அதே தான் சேம் மல்டி ஆர்டருக்கு. ஓகேங்களா? இன்சென்டிவ் அண்ட் கேரண்டி இது பழைய ஆளுங்களுக்கு இன்னும் வேறு மாதிரி இருக்கும். வீக்லி டெய்லி இன்சென்டிவ் 475 ருபீஸ் நம்ம ஓட்டணுன்னா அமௌண்ட்டு 225 ருபீஸ் கொடுப்பாங்க. அதாவது இதை வந்து 11 to 11 ஒரு ஷிஃப்ட் வரும். இது வந்து 6 to 6 ஷிஃப்ட்டு, 6 to 6. ஓகேங்களா? 11 to 11 வரும். 11 to 11னா நீங்கள் டோட்டலாக ஒரு 9 ஹவர் காட்டணும். லஞ்ச் பீக் ஒரு 3.25 மணி நேரம், டின்னர் பீக் ஒரு 3.25 மணி நேரம் காட்டணும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறதால 3.25 மணி நேரம் லஞ்ச் பீக்கு டின்னர் பீக் காட்டணும். அந்த ஆஃப் பீக்கில் ஒரு 1.5 மணி நேரம் காட்டணும். டோட்டல் அவர் வந்து 6 to 6 to 6 to 6 ஷிஃப்ட்டுனா 10 மணி நேரம் டோட்டல் அவர் லாகின் அவர். அதுக்கப்புறம் 11 to 11 ஷிஃப்ட்டுனா டோட்டல் லாகின் அவர் 9 மணி நேரம் காமிக்கணும் 11 to 11ல். லஞ்ச் பீக்கு டின்னர் பீக்கு ஸ்நாக்ஸ் 3லையும் இருக்கணும். அந்த ஷிஃப்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்போ தான் 3 ஷிஃப்ட்டு கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த இன்சென்டிவ் கிடைக்கும். 475 ஓட்டினா 225. ஏன்னா 20 475 சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் சேர்த்துட்டேன்னா 225 வரும். அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அமௌண்ட்டு பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 950 ருபீஸ் ஓட்டினா 400 வரும். இது எப்போனா ரெயின் மழை பெஞ்சாலோ அவங்க சர்ஜி அடிஷ்னலாக போட்டாலோ அப்போ இந்த 950 ருபீஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். அப்போ வந்து இந்த 225 ருபீஸுங்கிறது 400 வரும் நமக்கு. ஓகேங்களா? இது டெய்லி இன்சென்டிவ். டெய்லி வந்து நீங்கள் அதில் ஒரு ஸ்லாட் பார்த்தாலே உங்களுக்கு புது ஆளுங்களுக்கு இன்சென்டிவ் கிடச்சிரும். இதில் இந்த 470 அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஓகேங்களா? 475 நீங்கள் அச்சீவ் பண்ணணும் மினிமம், அப்போ தான் கிடைக்கும் டெய்லி இன்சென்டிவ், இல்லைனா கிடைக்காது. அதுக்கு அடுத்ததாக வீக்லி இன்சென்டிவ். இந்த வீக்லி இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 3500 ருபீஸ் அமௌண்ட்டு ஓட்டினா 1200 ருபீஸ் வரும் இன்சென்டிவ், வீக்லி இன்சென்டிவ். இது அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கட்டுப்படி ஆகும் நம்ம ஓட்டுறது. ஏன்னா வாரம் பெட்ரோல் காசு எல்லாம் சேர்த்து ஒரு 7000 வரும் ஆவரேஜாக. நீங்கள் 6 நாள் வேலை பார்த்தீங்கன்னா 7000 ரூபா எடுத்துக்கலாம். சாட்டர்டே சண்டே கம்பல்சரி ஓட்டணும். அப்போ தான் இந்த இன்சென்டிவ் வந்தாலும் வரும். அதே மாதிரி 5 ஆர்டருக்கு மேலே ரிஜெக்ட் அடிக்கக்கூடாது. வீக்லியில் ரேட்டிங்கில் 4.29 குறையக்கூடாது. ரேட்டிங் ரொம்ப முக்கியம். இதில் தான் நிறைய பேர் அடி வாங்கிடுவாங்க. ஏன்னா கஸ்டமர் எல்லாருமே 2ஆம் மாடி 3ஆம் மாடியில் உட்காந்துட்டு வாங்க அப்படிம்பாங்க. ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்க கொடுக்குற 20 ரூபா தான் நம்மளை உரிச்சிடுவாங்க. கம்ப்ளீட் அட்லீஸ்ட் 6 ஷிஃப்ட், மொத்தம் 6 ஷிஃப்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதான் 6 நாள் வேலைக்கு வந்து நீங்கள் 3 ஷிஃப்ட்டாக 6 நாளும் பார்த்துருக்கணும். இதில் ஒரு நாள் பிசர் அடித்து மிஸ் ஆனால் கூட உங்களுக்கான இன்சென்டிவ் வராது. இந்த 1200 போயிடும். அதுக்கான பெட்ரோல் காசு அது இது எல்லாம் போயிடும். உங்கள் டோட்டலாக வேஸ்ட்டு. கம்ப்ளீட் அட்லீஸ்ட் 2 வீக்கெண்ட் ஷிஃப்ட், சனி ஞாயிறு கம்பல்சரி ஓட்டணும். நிறையா ஸ்லாட்டை புக் பண்ணி கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது இந்த வீக்லி வந்தால் மட்டும்தான் நமக்கு லாபம் 3500. இதில் இன்னொன்று இருக்குது, அல்ட்ரா ஃபுல் டைம் இருக்கும். 6 to 9, 6 to 9 அது அல்ட்ரா ஃபுல் டைம் அப்படின்னு 6 to 9 இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஒரு 12 ஹவர் லாகின் ஹவர் காட்டணும். அவங்க வாரம் ஒரு 10 ரூபா ஓட்டுவாங்க. ஆனால் கஷ்டங்க அது. அவ்வளோ நேரம்லாம் வேலை வாங்கக்கூடாது. அது ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல பாவம். அவங்களும் ஸ்விக்கியிலே ஊறிட்டதால் ஒரு ஆப்ஷன் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, பாருங்கள். ரொம்ப கஷ்டம்தான். வெளிலேருந்து பார்க்க ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமான வேலை தான். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புதுசாக சேர்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டது. எதுவும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். தேங்க்யூ.